சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது ஸ்ரீமத் படி அமைதியின் ஆழத்தில் செல்கிறீர்கள். உங்களுக்கு பாபாவிடமிருந்து சாந்தியின் ஆஸ்தி கிடைக்கின்றது. சாந்தியில் அனைத்துமே வந்து விடுகின்றது. பவித்திரதா, அதாவது தூய்மை. உங்கள் ஆதாரம் அனைத்தும் அமைதியில்தான் உள்ளது. நீங்கள் ஒவ்வொருவருமே சுயதரிசன சக்கரதாரிதான். நம்பருவார் புருஷார்த்தத்தின் அனுசாரம் பாபாவை நினைவு செய்வது என்றால் சாந்தியின் ஆஸ்தியை பெறுவதாகும். சாந்தியில் அனைத்துமே வந்து விடுகின்றன. நீங்கள் அமைதியின் எல்லைக்குச் செல்கிறீர்கள், அதுவும் ஸ்ரீமத் படி. உங்களுடையது சைலன்ஸ். பாபா வந்துள்ளார், அனைவரையும் உடன் அழைத்துச் செல்வதற்காக. தங்களுக்கான ஓம் சாந்தி. சமயத்தில் டிராமாவின் So, அனுசாரம் இன்னைக்கு உள்ள meditation, கர்மாதீத் நிலையை இன்னைக்கு அடைவோம். உள்ள prayer வந்து பிறகு விநாசம் ஏற்படும். இப்போது நீங்கள் புத்திசாலிகளாக ஆகியிருக்கிறீர்கள். யாருக்காவது பாபாவை அடைய வழி சொல்லுவது போன்ற தானம் எதுவும் கிடையாது. ஏதாவது சந்தேகம் முதலியன இருந்தால் கேட்க வேண்டும். பாபா சொல்லுகிறாரு, நீங்கள் என்னுடைய செல்லக் குழந்தைகள். அரைக்கல்பத்தினுடைய நாயகிகள் நீங்கள். நானோ ஒருவன்தான். என்னுடைய பெயர் சிவன். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஆஸ்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார். எல்லையற்ற ஞானத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆக தியாகமும் எல்லையற்றதாக இருக்க வேண்டும். 7 நாள் கோர்ஸ் ஒன்றும் பெரிதல்ல. யாருக்கும் ஒரு வினாடியில் கூட புத்தியில் பதியும். பாபாவை நினைவு செய்வதன் மூலம் குப்பை முழுவதும் வெளியேறிவிடும். கவலையை முடித்துவிட வேண்டும். அனைத்து விஷயங்களையும் விட்டு ஒரே சிந்தனையில் இருக்க வேண்டும். யாருடனும் நேரத்தை வீணடிக்காதீர்கள். உங்கள் நேரம் மிகவும் மதிப்பு வாய்ந்தது. புயல்களைக் கண்டு பயப்படக்கூடாது. அதிக கஷ்டங்கள் வரும், நஷ்டம் ஏற்படும். பாபாவின் நினைவின் மூலம்தான் பாவனமாக வேண்டும். ஒரு வினாடியின் விஷயம். ஜீவன் முக்தி ஒரு வினாடியில் கிடைக்கின்றது. மூழ்கிய நிலையின் அனுபவம் செய்வதற்காக தன்னுடைய அநேக டைட்டில்கள், சொரூபம், அநேக குணங்களின் அலங்காரம், அநேக விதமான குஷியின், ஆன்மீக நஷாவின், படைப்பவர், படைப்பின் விஸ்தார பாயிண்ட், பிராப்தியின் பாயிண்டுகளை ஸ்மிருதியில் வையுங்கள். நிரந்தர நினைவில் இருப்பதற்கான சகஜ சாதனம் இல்லறத்திலே இருந்து கொண்டே பரவிருத்தியில் இருப்பதாகும். பரவிருத்தி என்றால் ஆத்மீக ரூபம். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான தூய்மை கடல் பரமாத்ம தந்தை உங்களோடு சங்கமயுக இனிய வேளையில் புத்தியால் திவ்யமாக ஆத்மா நான் இணைந்திருக்கின்றேன். பாபாவிடமிருந்து சாந்தியின் ஆஸ்தி என்னிடம் முழுமையாக சேர்ந்து கொண்டிருக்கிறது. அமைதியின் பூரண சக்தியானது அனைத்து ஆஸ்திகளையும் என்னுள் நிரப்புகின்றது. அமைதியின் ஆதாரத்தில் அனைத்தும் அடைந்து, உள்ளுணர்வில் உணர்ந்து, நாடக அனுசாரம் கர்மாதீத் பேறு அடைந்து, தந்தை தன்னுடன் என்னை அழைத்துச் செல்கின்ற சமயத்திற்காகவும் கட்டளைக்காகவும் காத்திருக்கும் சமயமும் நெருங்கி வந்ததை உணர்ந்திருக்கின்றேன். கடைசி பிறவி என்பதை கருத்தில் புத்தியில் நிறைத்து தந்தையின் நினைவோடு சிவ தந்தையின் கட்டளைப்படியே ஆத்ம உணர்வில் வாழும் முயற்சியில் பயிற்சி செய்கின்றேன். தந்தையின் மீதும் நாடகத்தின் மீதும் நிச்சய புத்தியும் வளர்த்து கொண்டு முடிவானது சுகம் சாந்தியை என்னுள் நிரப்பி எமது இனிமையான இல்லத்திற்கு சமர்ப்பிக்கின்றேன். சென்று விடுவேன் என்னும் உள்ளுணர்வு முழு நம்பிக்கையை வளர்த்து கொண்டே வருகின்றது. வைராக்கியத்துடன் அனைத்து விஷயங்களையும் உதறிவிட்டு முழு தந்தையின் ஒரே சிந்தனையிலிருந்து சதோ பிரதானமாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றேன். மனம், சொல், செயல் அனைத்திலும் இருந்த தவிர்க்க வேண்டிய அனைத்தையும் வெளியேறி வருவதையும் அனுபவம் செய்கின்றேன். எல்லையற்ற தந்தையின் அன்பில் மூழ்கிய நிலையை அனுபவத்தில் உணர்ந்து கொள்வதற்காக எனது சத்திய சொரூபம், சத்திய குணங்களின் அலங்காரம் நினைவில் கொண்டிருக்கின்றேன். படைப்பவரான பரமாத்மா தந்தையின் ஞானம், படைப்பின் மகிமைகளும், எமக்கு கிடைத்துக்கொண்டே இருக்கும் பிராப்திகளின் மகிமைகளும் எனது ஆழ்ந்த ஸ்மிருதியில் நிலைத்திருக்க பயிற்சியில் இருக்கின்றேன். எனக்கான ஒவ்வொரு சொரூபத்தையும் சுவமானத்தையும் நினைத்து நினைத்து முழு ஆத்மாவும் மூழ்கிய நிலையிலிருப்பது சுலபமாக அனுபவத்தில் கொள்கின்றேன். ஆத்மாவாகிய நான் எனது ஆத்மீக பலத்தால்
தெய்வீக குணங்களால் மாயாஜீத் நிலை பெற்று மாஸ்டர் பகவானாக ஆகி வருகின்றேன். நாடக அனுசாரத்தில் இல்லறத்தில் இருந்து கொண்டே எனது சுயசுரூபமான ஆத்ம ரூபத்தில் நிலை பெற்றிருக்கின்றேன். இயக்குவதும் இயங்க வைப்பதுமான எனது சிவதந்தைக்கு குழந்தை ஆத்மா நான் எனது நிராகார சுரூபத்தில் நிலைத்திருந்து சம்பூர்ண சமர்ப்பணத்துடன் சதா காலத்திற்குமான நன்றிகளையும் வணக்கங்களையும் அன்புகளையும் சமர்ப்பிக்கிறேன். நன்றி பாபா. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.